படுக்கை அறை வாஸ்து எந்த மூலையில் உறங்கினால் சிறப்பு? வீட்டு உரிமையாளர், வீட்டு எஜமானர், கணவன் மனைவி நலமாக இருக்கிறதுக்கு எந்த அறை சிறப்பு? வீட்டின் தென்மேற்கு மூலை, கன்னி மூலை, மகாமேரு மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர் ரொம்ப சிறப்பு. நாங்க கீழே 2 ரூம் போட்டிருக்கிறோம், மேல 2 ரூம் போட்டிருக்கிறோம், கிழக்க பார்த்த வீடு வச்சுக்குவோம். வாயு மூலை அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறையாக வைத்துக் கொள்வது, ஆரோக்கியமா இருப்பாங்க. வாயு மூலைக்கு உண்டானவர் சந்திரன். அப்பாவுக்கு ஒரு 75 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆயிட்டாரு, பெருசா ஒன்றும் வெளியே போறது இல்லைங்க, நலமா இருக்கிறது. அவங்களுக்கு வாயு மூலை கொடுக்கறது நல்லது. கன்னி மூலை, தென்மேற்கு மூலை, மகாமேரு மூலை நீங்க பயன்படுத்துங்க. மேல பிள்ளைங்க கன்னி மூலை பயன்படுத்துறாங்க, வாயு மூலை இன்னொரு ரூம் கெஸ்ட் பெட்ரூமா வச்சுக்கிறது நல்லது. மாறி இருக்கக்கூடாது. அந்த தென்மேற்கு மூலைதான் கணவன் மனைவி, அதுல வீட்டு உரிமையாளர், நிர்வாகத்திற்கு உண்டானவங்க. தென்மேற்குல பீரோ, அதற்கு உண்டான பெட்ரூம், அதற்கு வாயு மூலை டாய்லெட் பாத்ரூம் இருப்பது சிறப்பு. வாயு மூலையில் வீட்டு உரிமையாளர் இருக்கக்கூடாது. ஸோ நீங்க பிளான் அமைக்கும் போதே, ஒருவேளை நீங்க இப்போ வீடு குடி போயிருக்கிறீங்க, அதுல தென்மேற்குல பயன்படுத்துறது சவுத் வெஸ்ட் கார்னர். ஸோ வச்சுக்கிறது உயரமா வச்சுக்கிறது, பீரோலாம் உயரமா இருக்கும், கட்டல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.